நிதின் பாலசேகர் இவர் பேர். 4 வயசு குழந்தை. கடந்த 26 நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் இந்த குழந்தையை வந்து எங்க சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சுயநினைவு இன்றியும் சீரான மூச்சு இல்லாமலும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை அவங்க என்ன கேட்டோம்னா, அவங்க வயிற்று வலிக்காக தேன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. தேன் கொடுத்து வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆயிட்டான், சுயநினைவுலையும் மூச்சு இல்லாமல் ஆயிட்டான் கொண்டு வந்து. ஸோ இந்த தேன் வந்து சொல்லணும்னா, தேன் யூஸ்வலி நல்ல ஒரு மருந்து தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்றாங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் நல்ல நல்ல மருந்து. அதுக்கு எக்ஸ்பைரிலாம் இல்லை, எவ்வளோ நாள் வேணால் கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது, அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த வாடை வந்ததுனாவோ, அதை கெட்டு போன ரொம்ப நாளாச்சு வாங்கி அந்த மாதிரி இருந்தாவோ சந்தேகம் இருந்தால் அது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன ஆகும்னா, அந்த தேனில் வந்து போட்டுலினம் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினம் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சு பொருள் வந்து நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கினா அதுக்கு அடுத்து வந்து உடனே வந்து நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் உடனடியாக பாதிக்கும். அந்த நிலைமை தான் இந்த குழந்தைக்கு ஆயிருக்கு. நாங்கள் உடனே வந்து வெண்டிலேட்டரில் போட்டு உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். அதுக்கு பிறகு இந்த நச்சு பொருளுக்கு மாற்று மருந்து ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது போக இந்த நச்சு பொருளை நம்ம வந்து இதனால தான் ஆயிருக்கும், அதை ப்ரூவ் பண்ணவும், அதை லேபில் கொண்டு ப்ரூவ் பண்ண நமக்கு வசதி கிடையாது. இந்த பையனை வந்து அதுக்கு வந்து அந்த மூச்சுக்கும் இந்த ரத்த ஓட்டத்துக்கும் சீராக்கின பிறகு தொடர்ந்து அந்த பையனை வெண்டிலேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து நாங்களாக வந்து உயிர் எதிர்ப்பு மருந்தான இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது. அது வந்து தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம். இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுப்போம். நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் கை காலில் லைட்டாக விரலை மட்டும் அசைக்க ஆரம்பித்தார். அப்புறம் நெத்தியை சொல்கிறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்தது. பற்றி நான் இப்போ பொதுவான கருத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை வந்து நாள்பட்ட உணவு கெட்டு நம்ம பாட்டிலில் வாங்கி வச்சுருப்போம், டப்பாக்களில் வாங்கி வச்சுருப்போம். தேன் அந்த நம்ம ஜூஸ்லாம் வாங்கி தேன் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னே தெரியாது. எந்த நிலைமையில் உள்ளுக்கு தெரியாது. நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அதில் நச்சு பொருட்கள் வந்து குழந்தைகளை மட்டும் கிடையாது, நம்மளையும் பெரியவங்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து நாள்பட்ட உணவுகள், நம்மளே சமைச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த உணவுப் பொருட்களை வந்து அதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண வந்து நம்மளுக்கு வந்து தீங்கு தான் விளைவிக்கும் தவிர நன்மை கிடையாது.